ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம சைனீஸ் ஸ்டைலில் கார்லிக் மஷ்ரூம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. அது ஒரு பீஸ் 2 மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் தண்ணி விட்டு அலசி எடுத்தால் அழுக்கெல்லாம் தனியாக வந்துடும். அலசி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுலேயே தண்ணி சேர்க்காம 3 டேபிள் ஸ்பூன் மைதா 3 டேபிள் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க. தண்ணி சும்மா லைட்டாக தெளித்து மட்டும் கலக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுடுங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் இந்த மேரினேட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸை பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயில் சூடேற்றி ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு பிஞ்ச் இஞ்சி நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட ஒரு 20 பல் 25 பல் பூண்டு நல்லா தோல் உரித்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாயை சின்னதாக பொடியாக அதுவும் நறுக்கி வச்சு இதில் சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அதில் சேர்த்திக்கோங்க. அதில் சேர்த்து அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கோங்க. கெச்சப் இல்லாதவங்க ஒரு 2 தக்காளியை தனியாக வேக வச்சு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்திக்கோங்க. நான் அப்படி தான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். அதோட சில்லி பேஸ்ட் 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே மஷ்ரூம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணியை எடுத்து அந்த மைதா கலவையை இதில் ஒரு கரண்டியே சேர்த்திக்கோங்க. இது எதுக்காகன்னா அந்த மசாலோட இது பைண்ட் பண்ணும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலரிங்காக நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இது தேவைப்பட்ட போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு பவுடர் சேர்த்திக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த மஷ்ரூம்ஸை இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட சோயா சாஸும் சேர்த்திக்கலாம். நான் சேர்க்கல, நீங்கள் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் கட் பண்ணி அதில் தூவிக்கோங்க. நான் கொத்தமல்லி தலையை போட்டிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்து கலக்கி இருக்குன்னா சைனீஸ் ஸ்டைல் கார்லிக் மஷ்ரூம் தயார். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அப்புறம் என்ன டிஷ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.